அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஓரல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 2க்கானது. ஓரல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டன் எக்ஸாமோட மார்க்கும் ஓரல் டெஸ்ட்டோட மார்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 2க்குரிய ரிட்டன் எக்ஸாம் மெயின் எக்ஸாமோட மார்க்கும் ஓரல் டெஸ்ட்டோட மார்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கவுன்சிலிங் வந்து 8/3/2024 இந்த டேட்டில் தான் கவுன்சிலிங் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு பப்ளிக்காக தெரியல. இது வெப்சைட்டில் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃபேஸ் 2க்கு யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ ஓகேங்களா, அவங்க வந்து அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணால் ஓரல் டெஸ்ட்டோட டேட்டு டைமும் கவுன்சிலிங் டேட்டு டைமும் வருது. இவ்வளோ தான் விஷயம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓரல் டெஸ்ட்டு 5/3/2024 முடிஞ்சிருச்சு. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து அன்றைய தேதியில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பர் என்ட்ரி பண்ணாங்கன்னா தெரியும். 8/3/2024 11 AM இந்த டைமில் வந்து கவுன்சிலிங் டேட் ஆஃப் கவுன்சிலிங்னு கொடுத்துருக்காங்க. இதை வெப்சைட்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் கேளுங்க. ரொம்ப சிம்பிள். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட்டு சைடு சிவிஓடி இன்டர்வியூன்னு இருக்குது பாருங்கள், இங்கே அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ குரூப் 2 அந்த இடத்துக்கு போங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 3/2022 இருக்குங்களா. ஸோ இதில் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, இந்த இடத்துல பாருங்கள் 5/3/2024 டவுன்லோடு ஓடி மெமோன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரல் டெஸ்ட்டோட டேட்டும் வருது, கவுன்சிலிங்கோட டேட்டும் வருது. ஓரல் டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் எங்கே சார் போகிறது? அதுவும் சிம்பிள் தான். இந்த இடத்துக்கு வாங்க. ஃபேஸ் 2 5/3/2024 ஃபேஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா. இதில் தான் ரிஜிஸ்டர் நம்பர் மார்க் எல்லாமே இருக்குங்களா. ஓகே, அதுக்குள்ளே போய் ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதோ ஒரு ரிஜிஸ்டர் நம்பரை கொடுங்க, எதை வேணாலும் கொடுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா, காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். டவுன்லோடு ஓடி மெமோவில் வந்து அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் நம்பரை பேஸ்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இதெல்லாமே பப்ளிக்காகவே தான் கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த தனிப்பட்ட நபர் மட்டும் பார்க்குற மாதிரி கொடுக்கல, யார் வேணாலும் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த தகவலை தான் நம்ம எடுக்கிறோம். யாரோட பர்சனலையும் போய் நம்ம வந்து அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணல. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பப்ளிக்காகவே கொடுத்துருக்காங்க. அந்த தகவலை நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கன்ஃபர்மேஷனுக்காக பார்க்குறோம். அதுவும் வந்து தவறு இல்லை, ஓகேங்களா. ஏன்னா இது பப்ளிக்காகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்டோட டேட் 5/3/2024 காலைல 8 மணிக்கு டேபிள் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், டேட் ஆஃப் கவுன்சிலிங் 8/3/2024 11 AM காலைல 11 மணிக்கு. ஸோ எல்லாமே அவங்க நீட்டாகவே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா. ஸோ இது வந்து வெளிப்படையாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பர், யாரோட ரிஜிஸ்டர் நம்பரையாவது அந்த பேஸ் 2ல் இருக்கவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு சிம்பிள். இதை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க. 50,000 கேண்டிடேட்ஸ் கிட்ட எழுதுனாங்க. அதுலேருந்து ஒரு 9,000 கேண்டிடேட்ஸ் நான் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா. ஸோ அவங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல. இதை கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். எதனாலன்னா இப்போ அடுத்தடுத்து டக்குன்னு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் நடக்கும் ஒரு 8/3/2024 காலையில்
11 மணிக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த டேட்டில் கவுன்சிலிங் முடிஞ்சிடும். இந்த 8/3/2024 வித்தின் ஒரு 2-3 டேஸோ அல்லது 1 வீக்குள்ளேயோ அல்லது அந்த நாள்லேயே கூட நான் இன்டர்வியூ மார்க் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 8ஆம் தேதியிலேருந்து வித்தின் 1 வீக் அல்லது 8ஆம் தேதியே கூட அல்லது ஒரு 2-3 டேஸில் நான் இன்டர்வியூக்கான மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட மார்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினா தான் எல்லோரும் அலர்ட்டாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியல. இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க, மார்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சில் நடக்கும். புரியுதுங்களா? கவுன்சில் நடக்கும். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கிட்டத்தட்ட கவுன்சிலிங் ஒரு 5000 பேர்த்துக்கு மேலே கவுன்சில் நடக்க போகுது. ஸோ இந்த 5000 பேர்த்துக்கான கவுன்சில் கண்டிப்பாக ஒரு 25 டேஸ்லேருந்து ஒரு 30 டேஸாவது இந்த கவுன்சில் நடக்கும். லீவ் நாள் போக மீதி நாளில் மோஸ்ட்லி சண்டே மட்டும்தான் லீவ் விடுவாங்க. மற்ற நாள் கவர்மெண்ட் லீவ் ஹாலிடேக்கு விடுவாங்க. பட் மோஸ்ட்லி சாட்டர்டேலாம் கவுன்சில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த 8ஆம் தேதியிலேருந்து 1 வீக்குள்ளே லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 வீக்லேயே கவுன்சிலிங் கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எலெக்ஷனுக்கும் நல்லா கவனிங்க, எலெக்ஷனுக்கும் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங் ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஓகேங்களா? இதை டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தான் சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, அது வெளிப்படையாக பப்ளிக்காக சொல்லலை. பட் ஃபோன் பண்ணி பேசுவாங்கல்ல டோல் ஃப்ரீ நம்பருக்கு, அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதாவது எலெக்ஷன் இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் ஒர்க் பாதிக்காது, இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே விரைவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.